ஹாய், வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த பிரண்டையில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. முட்டி வலி, எலும்பு வலி, கல்சியம் ப்ராப்ளம் யாருக்கு இருந்தாலும் இது வாரத்துக்கு 2 தடவை இல்லை 3 தடவை சாப்பிட்லாம். சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்டா அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. இப்போது நான் வந்து கை ஃபுல்லாக எண்ணெய் தடவி இந்த மாதிரி பிரண்டையை வந்து ஆஞ்சு வச்சுக்கிட்டேன். கையில் எண்ணெய் தடவாமல் செஞ்சால் கையெல்லாம் ஒரு மாதிரி அரிச்சிட்டே இருக்கும், ரொம்ப அரிக்கும். அதனால் எல்லோரும் கையில் வந்து எண்ணெய் தடவி ஆஞ்சு வச்சுக்கலாம். அப்புறம் இஞ்சி, நான் வந்து குட்டி பசங்க இருக்கிறதுனால இஞ்சி கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ இஞ்சி வேணுமோ இஞ்சி போட்டுக்கலாம். அதே மாதிரி பூண்டும் போட்டுக்கலாம். பூண்டு ஃப்ளேவர் வந்து என் பசங்க போட்டால் சாப்பிட மாட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் பிரண்டையை துவையலாக செஞ்சு கொடுத்தாவது சாப்பிடுவானுங்கன்னு சொல்லி நான் செஞ்சேன். நீங்கள் வந்து பூண்டு, இஞ்சி, அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, வரமிளகா எடுத்துகிட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். அதே மாதிரி இந்த பிரண்டையை வந்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம நல்லா வதக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த துவையல் அரைச்சி நம்ம சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிடும் போதே தொண்டையில் ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்காக தான் அந்த பிரண்டையை வந்து நல்லா வதக்கிக்கணும்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி உளுந்து வந்து கண்டிப்பாக தேவை துவையல்னா. உளுத்தம்பருப்பு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி வச்சுக்கலாம். இந்த இஞ்சோட ஒரு 10 பல் 12 பல் பூண்டையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் வந்து குட்டி பசங்க இருக்காங்க, பூண்டு ஃப்ளேவர்லாம் சாப்பிட மாட்டாங்க, இஞ்சி ஃப்ளேவரும் நிறையா சாப்பிட மாட்டாங்கன்னா இதெல்லாம் கொஞ்சமாக குறைச்சி பிரண்டை துவையலாக அப்படியே செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி வந்து புளி வந்து ஒரு கொட்டை போட்டுக்கணும். ஒரு கொட்டையோ 2 கொட்டையோ புளி வந்து இதில் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் புளி போட அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காது அப்படின்னா புளி தண்ணியாக கூட ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 கொட்டை புளி எடுத்து அதில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி புளி தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம். தாளிக்கும் போது பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு கடுகு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிரண்டையை அரைச்சதை வந்து போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயத்தூள் அதில் கொட்டி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் வந்து அந்த எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறது, பெருங்காயத்தூள் போடுறதெல்லாம் எடுக்கலை. புளி தண்ணி ஊற்றுறதையும் வீடியோ எடுக்கலை. எங்கள் பசங்க வந்து ராவடி பண்ணிகிட்டு இருந்தனால என்னால் எடுக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து வீக்லி வந்து ட்வைஸாவது பிரண்டை துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு பெனிஃபிட்டான ஃபுட்டு எதுனா முருங்கைக்கீரையில் வந்து அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. இதை வந்து நீங்கள் பைத்தம்பருப்பு வச்சு கூட்டாவோ இல்லைன்னா வெறும் வெங்காயம், காஞ்ச மிளகாய் போட்டு தேங்காய் துருவி போட்டு பொரியலாகவும் செஞ்சு சாப்பிடலாம். குழந்தைங்களாம் வந்து இப்போ வந்து கீரை குழம்பு வந்து சாப்பிடுவாங்க, பொரியல் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வெறும் பைத்தம்பருப்பு போட்டு கீரை கடையல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. மறக்காமல் நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கெல்லாம் பிடிக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியான கீரை கொடுத்த மாதிரியும் நமக்கும் இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா அண்ட் பை பாய்.